வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். நான் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் அச்சீவ்மெண்ட்டில் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பிஸ்னஸ் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பிஸ்னஸ் நிஜமாலுமே ட்ரெண்டிங்கான பிஸ்னஸ் அண்டு நம்பிக்கையான பிஸ்னஸ் தான். இந்த பிஸ்னஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிங்கிறத விட நீங்கள் கேட்குறதுக்கு முந்தி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்கள் ஃபோனுக்கு வந்துடும். உங்கள் ஃபோனுக்கு வந்ததுன்னா நீங்கள் எப்போனாலும் திறந்து பார்த்துக்கிடலாம். திறந்து பார்த்துட்டு ஒருவேளை உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் நான் சொன்ன இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஒரு கிளிக் கிடச்சது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் மாற்றுறதுக்காண்டி அல்ல, எல்லா பிஸ்னஸ்க்காண்டியும் நான் என்ன சொல்கிறேன், உங்கள்கிட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கிற மீன் கருவாடுகள் இந்த இடத்துல இருக்குது. இது யார் அப்படின்னு சொன்னால் என்னோடய சப்ஸ்கிரைபர் தான். நம்ம சேனலுக்குரிய சப்ஸ்கிரைபர் சாம் டேனின்னு பார்த்துருப்பீங்க. எல்லா வீடியோஸும் எல்லா சேனல்லையும் அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க, கண்டிப்பாகவே கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அவங்களுடைய சொந்த பிஸ்னஸ், எடுத்து வியாபாரம் கிடையாது. கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்து அவங்க வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கடல்லேருந்து மீனாக பிடிச்சிட்டு வந்து கருவாடாக ஆக்கி அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இல்லைன்னா கடல் பக்கம்தான் அவங்க வீடு இருக்கிறதுனால பிடிக்கிறவங்கள்ட்ட வாங்கி தயார் பண்ணி வியாபாரம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க சில்லறையாகவும் வியாபாரம் பண்ணுறாங்க, மொத்தமாகவும் வியாபாரம் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு சில்லறையாய் வியாபாரம் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இவங்கள்ட்ட கேட்கலாம். மொத்தமாக வியாபாரம் பண்ணலாம், வெளிநாடுகளுக்கு எடுத்து அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குன்னா அதையும் நீங்கள் செய்யலாம். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, 63 81 31 60 38. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கோங்க. சில்லறைனா அவங்க அது எத்தனை ரூபாயிலேருந்து போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு அட்டையில் அவங்க அதை அடித்து வச்சுருக்காங்க. கருவாடுகள் என்னென்ன வெரைட்டிஸான கருவாடுகள் அடித்து வச்சுருக்காங்க. அதை நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா 500 ரூபாய்க்கோ ஒரு 1000 ரூபாய்க்கோ ஸ்மாலாக லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வாங்கி வியாபாரம் பார்க்கலாம். அதே சமயம் நீங்கள் பல்காக எடுத்து நான் வெளிநாடுகளுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர் இந்த நாடுகளுக்கு ரொம்ப கருவாடு சாப்பிடுவாங்க. கீரையில் கூட கருவாடு போட்டு சாப்பிடுவாங்க. அங்கே வாழ்கிற தமிழர்கள் உங்களுக்கு யாரும் பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கேருந்து இவங்கள்ட்டருந்து வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஆகையினால் இந்த பிஸ்னஸ் ரொம்பவே சூப்பரான பிஸ்னஸ். உங்களுக்கு இந்த பிஸ்னஸை குறித்து ஐடியா இருக்குது, நான் ஒரு 50% உங்களுக்கு ஐடியா சொல்லியிருக்கேன். யாரை காண்டாக்ட் பண்ணணும், எங்கே காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன் நான். ஆகையினால் நீங்கள் இந்த பிஸ்னஸை குறித்ததான ஐடியா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிங்க அப்படின்னு சொன்னால் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி தயவு செஞ்சு பேசிக்கோங்க. அவங்க சொல்கிற டைமில் கூப்பிடுங்க, அவங்க சொல்கிற டைமில் பேசுங்க. அன்வான்டான கால் போகாதபடிக்கு பார்த்துக்கோங்க. பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ்க்கு மாத்திரமே நான் அதனால தான் யாருக்குமே ப்ரமோஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா ப்ரமோஷன் பண்ணி நம்பர் போட்டவுடனேயும் நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணிடுறீங்க. அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாதபடிக்கு உங்களுக்கு வியாபாரம் வேணும் அப்படின்னு சொன்னால் மாத்திரமே அவங்கள கால் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் தொழில் பண்ணுறவங்க, எல்லா மனிதனும் தொழில் பண்ணி பிழைக்கணும் உலகத்தில். ஆகையினால் கட் அண்ட் ரைட்டாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், அன்வான்டான கால்ஸ் அவங்களுக்கு போகாதபடிக்கு உங்களுக்கு வியாபாரம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எடுத்து வியாபாரம் யாருனாலும் பண்ணலாம். இதை நீங்கள் ஒருத்தங்க வீட்டில் இருந்து கூட பண்ணலாம். அதனால் இதை பற்றி அதன் ஐடியாக்கள் நீங்கள் தோன்றி அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க சொல்லுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.